வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். அதாவது நான் நடக்கும்போது திடீர்னு நீ ஸ்லிப் ஆகுற மாரி இருக்கு. ஒரு ஜர்க் மூவ்மெண்ட் மாரி வருது. அதாவது திடீர்னு அந்த அந்த முட்டி கொஞ்சம் நார்மலா இல்லாம டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். பொதுவா இது உள்ள இருக்க ஒரு ஜவ்வு ப்ராப்ளமா இருக்கும். அதாவது லிகமெண்ட், மெனிஸ்கஸ், கார்டிலேஜ் நெறைய இருக்கு அந்த இடத்துல. அதுல லிகமெண்ட்ஸ் ரொம்ப நெறைய இருக்கு. இப்படி இப்படி போகும். இந்த பக்கம், வெளிப்பக்கம் ஒண்ணு போகும், கிராஸ் பண்ணும், உள்ள நெறைய இருக்கு அங்க. அதுல ஏதாவது ஒண்ணு ஸ்லைட்டா பேசினா கூட அதோட ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸ்டெபிலிட்டின்னா என்ன? அது மூவ் பண்ணும்போது ரொம்ப ஓவரா நகராம இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டி போனா இந்த மாரி ஆகும். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர பார்க்கணும். ஏன்னா, ஏதாவது மருந்து மாத்திரை வேணுமா? வீக்கம் இருந்துன்னா என்ன பண்ணணும்? பட் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருந்தாலும் எக்ஸர்சைஸஸ் பண்ணணும். நான் அதனால உங்களுக்கு இன்னைக்கு நீ எக்ஸர்சைஸஸ் கத்து தர போறேன். நான் நெறைய சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணாதான் ஆக்சுவலா இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் வயசு குறைச்சலாங்க. இப்போ 60, 70 வயசு இருக்கவங்க, இல்ல 80 வயசு இருக்கவங்கலாம் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணாலே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கு குறைச்சலா இருக்கவங்கலாம் நெறைய தடவை பண்ணா ஒரு 20 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் ஏற்கனவே சிலது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ரிப்பீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட பேசிக் 4 எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ படுத்துட்டு காலை லைட்டாக தூக்கணும். ரொம்ப ஹைட் தூக்க தேவையில்லை. இது ஒரு 5 தடவைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் திரும்பி படுத்து இப்படி இந்த காலை தூக்கணும். இது ஒரு 5 தடவை, முட்டி மடக்காம சைடில் இருக்க மசில்ஸ்க்கு. அப்புறம் பின்னாடி இருக்க மசில்ஸ்க்கு இப்படி, இது ஒரு 5 தடவை. இப்போ இப்படி டர்ன் பண்ணி இந்த காலை தூக்குவீங்கன்னா இந்த சைடோட லேட்டரல் மசில்ஸ்க்கு பண்ணதாயிடும். அப்புறம் இப்படி வச்சுட்டு காலை விரிச்சு விரிச்சு சேர்க்கணும். இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். இதான் பேசிக் 4. இதை தவிர நிறைய இருக்கு. காலை விரிச்சிட்டு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆங்கிள். அதுக்கப்புறம் கால் உள் சைடு வெளி சைடு இப்படி பண்ணணும். இந்த பக்கம் இதெல்லாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு 5 தடவை பண்ணுங்க. அப்புறம் சேரில் உட்காந்துட்டு 2 காலையும் சேர்த்து எவ்வளோ பின்னாடி போக முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணலாம். இதுவும் 5 தடவை. அப்புறம் சேரில் உட்காந்துச்சே நிறைய சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு நீஸ்க்கு. அதாவது இப்படி தூக்கிறது. அப்புறம் 2 காலையும் சேர்த்து தூக்கலாம். அப்புறம் இது கூட ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் என்னோட யோகா டீச்சர் சொல்லி கொடுத்தது. அவங்க வீடியோ பண்ண சொன்னால் இன்னும் பண்ண மாட்டேன்றாங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைடில் டோஸில் இப்படி, ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா மொத்தமாக சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எந்தெந்த மசிலையோ ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தவிர இப்படி காலை விரிச்சு வச்சு பிடிச்சி வச்சிருக்கணும். வச்சு வைக்கிறது ஈஸி. கொஞ்ச நேரம் ஒரு 20 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கஷ்டமானது. மேலே போகும்போது மூச்சு வெளியில் இழுத்து விட்டுட்டு இப்படி பண்ணி இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர அப்படியே சேரில் உட்காந்து எழும்பணும். அகைன் எல்லாமே 5 டைம்ஸ். நின்றுட்டு இருக்கும்போது இப்படி, இது, அப்புறம் பேக். எல்லாமே சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், சின்ன எக்ஸசைஸ் மாதிரி தரலாம். ஆனால் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பலனாக இருக்கும். வணக்கம்.